வணக்கம். புதுவையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட முழு அடைப்பினால் மாநிலமே வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. மகாபலிபுரத்தில் நடைபெற்ற முழு நிலவு பொதுக்கூட்டத்தில் நீதிமன்றம் வழங்கிய நிபந்தனையை மீறியதற்காகவும் விழுப்புரத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், வன்னியர் சங்க தலைவர் குரு, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி, புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் ஆர். அனந்தராமன் ஆகியோர் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பேருந்து கண்ணாடிகள் தொடர்ந்து உடைக்கப்பட்டு வரும் நிலையில் புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் இன்று 3ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதையடுத்து தொடர்ச்சியாக கடைகள் மீதும் பஸ்கள் மீதும் கல்வீசி தாக்கப்படுவதால் பாதுகாப்பு கருதி வணிக நிறுவனங்கள், கடைகள் மூடப்பட்டன. இதனால் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை, கடலூர் சாலை, வில்லியனூர் உள்பட அனைத்து இடங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. மேலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாததால் புதுவை பேருந்து நிலையமும் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழக பகுதியில் இருந்து வரும் பேருந்துகள் கோரிமேடு எல்லையிலேயே நிறுத்தப்பட்டன. ஆட்டோ மற்றும் டெம்போக்களும் இயக்கப்படாததால் இவற்றை நம்பி அலுவலகத்திற்கு செல்பவர்களும் பேருந்தை நம்பி கோடை விடுமுறை பயணத்தில் ஈடுபட்டுள்ள பயணிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பிற்பகல் 12 மணிக்கு மேல் வெளியூர் செல்லும் ஒரு சில தமிழக அரசு பேருந்துகள் மட்டும் போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கின. இருப்பினும் புதுவையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே முழு அடைப்பு போராட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்க காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்திய ரிசர்வ் போலீஸ் மற்றும் உள்ளூர் போலீஸ் என சுமார் 1000 போலீசார் புதுவை முழுவதும் துப்பாக்கி ஏந்திய நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி ஆலோசகர் ராமகிருஷ்ணன், வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் தங்க அறிவழகன் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட முயன்ற சுமார் 25 பேரை கைது செய்தனர். இதேபோன்று காலை 11 மணிக்கு பிறகு தமிழக அரசின் 5 பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்போடு இயக்கப்படுவதை அறிந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பேருந்து மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் மீறி மறியலில் ஈடுபட முயன்றதால் சுமார் 35 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுவையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வியாண்டு முதல் புதிய நிறத்தில் சீருடை வழங்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலப்பிரிவு சார்பில் கோடைக்கால இலவச விளையாட்டு பயிற்சி முகாம் துவக்க விழா பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலப்பிரிவு துணை இயக்குநர் முத்துச்சாமி வரவேற்க கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்து பயிற்சி மையத்திற்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி பேசுகையில், பாகூர் பகுதி விவசாயம், கல்வி, விளையாட்டு ஆகிய மூன்றிலும் முன்னிலை வகிப்பதாகவும் கடந்த ஆண்டு 18 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றதில் 16 பள்ளிகள் கிராமப்புற பள்ளிகள் என்றும் நகரத்தை விட கிராமங்களில் கல்வி வளர்ச்சி அடைந்து வருவதாக பெருமிதம் கொண்டார். காவல்துறையிலும் பாகூர் பகுதி மக்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று வருவதாகவும் இதற்கு காரணம் இப்பகுதியில் விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் என்று கூறிய அவர், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்கு விளையாட்டு உதவும் என்றும் எனவே பள்ளி மாணவர்கள் இந்த பயிற்சி முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் ஏஎப்டி மில் மூலம் கொடுப்பதாக இருந்த நிலையில் மில் தற்போது இயங்காததால் சீருடைகள் அமுத சுரபி மூலம் தையல் கூலியுடன் வழங்கப்படும் என்றும் 2 செட் சீருடையும் புதிய நிறத்தில் வழங்கப்படும் என்றும் கூறினார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலப்பிரிவு நிர்வாகிகள், கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை மற்றும் காரைக்காலில் 21 மையங்களில் நடைபெறும் இப்பயிற்சி முகாம் இம்மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையின் 7ஆம் சொற்பொழிவு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை அரசின் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறக்கட்டளையின் 7ஆம் சொற்பொழிவு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது.
முன்னாள் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நித்யானந்தன் தலைமையில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, பகுத்தறிவாளர் கழகம் நடராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் பக்தவச்சல பாரதி வரவேற்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், செயலாளர் புகழேந்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முனைவர் பெரியாண்டி, துரை சிவாஜி உள்ளிட்ட தமிழறிஞர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நிறைவில் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் பிளவேந்தன் நன்றி கூறினார். தேசிய மாணவர் படையின் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த பயிற்சி கருத்தரங்கம் ஜிப்மர் கருத்தரங்க பட்டறையில் நடைபெற்றது. புதுவை தேசிய மாணவர் படை அதிகாரிகளின் செயல்பாடுகள், செயல் நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய மாணவர் படை அமைப்பிற்கு அவர்களின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய இவ்வாண்டின் பயிற்சி கருத்தரங்கம் ஜிப்மர் தலைமை கண்காணிப்பாளர் கருத்தரங்க பட்டறையில் நடைபெற்றது. தேசிய மாணவர் படை அமைப்பு எதிர்காலத்தில் சிறந்து விளங்க அனைத்து தரப்பு தேசிய மாணவர் படையின் ஆசிரியர்களும் தங்களது முன்னேற்றமான கருத்துக்களை பதிவு செய்யவும், தரமான பயிற்சி அளிப்பதன் மூலம் தேசிய மாணவர் படை அமைப்பை தங்களது தோள் மீது சுமக்கவும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் நோக்கில் நடத்தப்பட்ட இக்கருத்தரங்கை குரூப் கமாண்டர் கர்னல் M.K. ஜோஷி துவக்கி வைத்தார். இக்கருத்தரங்கில் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதியிலிருந்து 100 தேசிய மாணவர் படை அமைப்பின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் நிதித்துறை செயலரா இல்லையா என்ற குழப்பத்தில் இருந்த ராஜீவ் யதுவன்ஷியை டெல்லி அரசு பணிக்கு மாற்றி மத்திய உள்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவை அரசில் தலைமைச் செயலருக்கு அடுத்தபடியாக அபிவிருத்தி ஆணையராகவும் நிதித்துறை செயலராகவும் பணியாற்றி வந்த மூத்த IAS அதிகாரி ராஜீவ் யதுவன்ஷி சமீபத்தில் மாற்றப்பட்டு சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தியிடம் நிதித்துறையை ஒப்படைத்து புதுவை அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து புதுவை அலுவல் விதிகள் அடிப்படையில் நிதித்துறை விவகாரத்தில் மாநில அரசு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது என கூறி புதுவை அரசின் உத்தரவை ரத்து செய்து மத்திய உள்துறை உத்தரவிட்டதால் பெரும் சர்ச்சை எழுந்த நிலையில் புதுவை அரசு நிர்வாகத்தின் தலைவரான கவர்னரின் உத்தரவு அடிப்படையிலேயே நிதித்துறை செயலர் மாற்றப்பட்டதாக புதுவை அரசு விளக்கம் அளித்தது. இருப்பினும் நிதித்துறை செயலர் யார் என்பதில் சிக்கலும் குழப்பங்களும் தொடர்ந்த நேரத்தில் ராஜீவ் யதுவன்ஷி 1 மாத கால விடுப்பில் சென்ற நிலையில் தற்போது ராஜீவ் யதுவன்ஷி டெல்லி அரசு பணிக்கு திடீரென மாற்றப்பட்டு அதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. மதகடிப்பட்டில் தனியார் மதுக்கடையில் கத்தி முனையில் பணத்தை கொள்ளையடித்த 2 குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுவை மதகடிப்பட்டில் அமைந்துள்ள தனியார் மதுக்கடை ஒன்றில் கடந்த மாதம் 26ஆம் தேதி உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் காசாளர் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கல்லாவில் இருந்து 15,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து மதுக்கடை மேலாளர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் 6 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து திருபுவனை போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் ரகசிய தகவலின் பேரில் கோலியனூர் கூட்டுரோட்டைச் சேர்ந்த தீனா என்பவரையும் சேதராப்பட்டைச் சேர்ந்த தாஸ் என்பவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 2,000 ரூபாய் பணம் மற்றும் கத்தியை பறிமுதல் செய்துள்ள காவல்துறையினர் மற்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட கோலியனூரைச் சேர்ந்த தீனா மீது 4 கொலை வழக்குகளும், தாஸ் மீது 1 கொலை மற்றும் 2 கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை உழவர்கரையில் அமைந்துள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா இன்று 3ஆம் தேதி துவங்கியது. இதனை முன்னிட்டு புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்ட நிலையில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெருவிழாவை முதன்மை குரு அருளானந்தம் கொடியேற்றி துவக்கி வைத்தார். பங்கு தந்தை பொன் அந்தோணிசாமி மற்றும் பங்கு நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள், கிறிஸ்துவர்கள் பலர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுவை புனித ஜென்மராகினி மாதா ஆலய புனித சூசையப்பர் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுவை மிஷன் வீதியில் அமைந்துள்ள புனித ஜென்மராகினி மாதா பேராலயத்தில் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என போற்றப்படும் புனித சூசையப்பருக்கு தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விழா எடுக்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் மாலை ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுவை கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் புனித சூசையப்பர் ஆடம்பர தேர்பவனியை துவக்கி வைத்தார். அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், திமுக துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பங்கு தந்தை அருமை செல்வம் மற்றும் திரளான கிறிஸ்துவர்களும் தேர்பவனியில் கலந்து கொண்டனர். ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர்பவனி மோந்திரசியே வீதி, பாரதி வீதி, நீடராஜப்பையர் வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை அடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.